வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து அது 7 நீச்சமாக இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். ஏன்னா குரு பரிவர்த்தனை இருக்கும்போது நீச்சபங்க ராஜ்யம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயம், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல பொருள் வரவு, வியாபாரத்தில் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி கடன் கேட்ட இடத்துல நல்ல ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2, 9ஆம் அதிபதி சுக்கிரன் 7 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகள் எல்லாமே இருக்கும். நிறைய பிரயாணங்கள், ஒரு பணம் சேர்ந்து ஒரு குடும்பத்திற்கான ஒரு பொருள் ஈட்டுறதுக்கான ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்துக்காக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கணும். ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி உனக்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஜராகவே சொல்ல போகும்போது உங்களது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு பரிவர்த்தனை அதே 7 இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. நிலபுலன்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6. ஸோ 5ஆம் அதிபதி 6 இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஒரு கடந்து ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வெளிநாடு பிரயாணங்களோ, வெளிநாட்டில் ஒரு கல்வி, வெளிநாட்டில் ஒரு வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ உங்கள் 6ல் பார்த்திங்கன்னா சனி நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும். வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க. ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ஆட்சியாகவே இருக்காது. ஏன்னா பரிவர்த்தனை அதே இடத்துக்கு வரனால நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்திலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா 7, அதாவது அந்த 9லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை அது 9ல் தான் இருக்கார். ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு தந்தையினால் நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகமாக தொழில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சரி. பட் இருந்தாலும் அவங்க செவ்வாய்ங்கிற ஒரு பிளானட் 3-8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஏடாவிடமோ ஒரு அக்ரிமெண்ட்லேயே இல்லையே மாற்றத்துக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கார். 12ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 12ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கார். ஸோ நிறைய சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கணவன் மனைவி கொஞ்சம் வெளியில் போகிறது, அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி அந்தரம் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம், முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதியாக 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். புதிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள்லாம் கைது ஒன்றுக்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 7ஆம் அதிபதியான குரு பாதக ஸ்தானமாகவே இருந்தாலும் 7ல் குரு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா குரு அங்கே பரிவர்த்தனையில் அங்கே வந்துடுறார். ஸோ அதனால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம்.
5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நிறைய ஸ்பெண்டிங்கை கொடுத்தாலும் சந்திரன் வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களே கொடுத்துறாரு. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள் ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது ராகு 7 இருக்கார். ஸோ 7 இருந்து அது குருடைய சார்ந்த ஒரு சிறப்பாக இருக்கும்போது நல்ல ஒரு ப்ரொஃபஸர் நல்ல டீச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை குரு ராகணும் போதே நிறைய ஆன்மீக தொடர்பான விஷயங்கள், ஸோ சர்ப வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரம் குரு சிறப்பான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் எல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்களை சிறப்பாக கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரம். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் புதன் நீச்சமாக இருந்தும் அது நீச்சபங்க ராஜோகமாக இருந்து பெரிய லாபங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய யுத்திகள் கையாளுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப என்னென்னா இது ப்ளஸ் அண்ட் மைனஸஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும். ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா எப்போதுமே சொல்கிறதாங்க இப்போ வந்து சனி ராகு இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது. நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான். ஓகேங்களா? ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும். ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9, 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள். ஸோ குருமார்கள் என்பது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ வச்சு ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும்போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அது தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம என்னன்னா இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.